life less ordinary. Hi students, welcome to Mukpade Defense Academy. SSCGD கான நோட்டிபிகேஷன் கூடிய சீக்கிரம் வரப்போகுது. அதுக்கான ப்ரிப்பரேஷன் ஆல்ரெடி நம்ம பண்ணிட்டு இருப்போம். அந்த ப்ரிப்பரேஷனை பூஸ்ட் பண்ற விதமா இப்போ நம்ம அமரன் சீரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஸோ இந்த அமரன் சீரீஸ்ல இங்கிலீஷ்காக நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு வீக்லி ஒன் டே வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல ஒரு ப்ரீவியஸ் இயர் பேப்பர் செட்டை சால்வ் பண்ண போறோம். ஸோ ஒரு செட்டில் 20 இங்கிலீஷ் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம 20 கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ண போறோம். இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை சால்வ் பண்றதுக்கான இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, ஸோ இங்கிலீஷ் ப்ரிப்பரேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம வொக்காபுலரிஸ் படிப்போம், கிராமர் படிப்போம். அது இல்லாம நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை சால்வ் பண்றது மூலமா தான் நம்ம இன்னும் நிறைய விஷயத்த கத்துக்க முடியும். அது என்னெல்லாம் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, ஒரு கொஸ்டின்ஸ் இருக்குன்னா அதை எப்படி அப்ரோச் பண்றது, அதுக்கான ஆப்ஷன்ஸை எப்படி எலிமினேட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து நம்ம கண்டென்ட்டை படிக்கும் போது கத்துக்க முடியாது. ஸோ நம்ம ரூல்ஸ், கிராமர்ல ரூல்ஸ் படிக்கும் போது இந்த ரூல் அந்த ரூல் சொல்லிட்டு படிப்போம். இல்ல வொக்காபுலரிஸ்க்கு இதோட மீனிங் இது, இதோட சினோனிம் இதுன்ட்டு படிப்போம். ஆனா நமக்கு எக்ஸாம்ல கொடுக்கக்கூடிய அந்த லிமிட்டட் ஹார்ல நம்ம எப்படி வந்து குயிக்கா ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, நம்ம அதுக்கு அந்த கொஸ்டின்ஸை எப்படி அப்ரோச் பண்ணணும் அண்ட் அதோட ஆப்ஷன் எப்படி ஈஸியா எலிமினேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ அதை தான் நான் வந்து உங்களுக்கு ஒரு செட்டை வந்து நான் சால்வ் பண்ணும் போதும் எப்படி ஆப்ஷன் எலிமினேட் பண்றது, ஸோ அதுல இருக்கக்கூடிய சில ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் இது எல்லாமே நான் சொல்ல போறேன். ஸோ இங்கிலீஷ்ல வந்து ஆல்ரெடி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம் என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, நிறைய கொஸ்டின்ஸ் வந்து அவங்க என்ன கேக்குறாங்கன்னு சொல்லிட்டே புரியல. ஸோ எப்படி அப்ரோச் பண்றதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ நமக்கு ஒரு சில சென்டென்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்கன்னா அதுல நிறைய நம்ம மீனிங் தெரியலன்னா கூட ஆன்சர் பண்ண முடியும். ஸோ வந்து ஒரு சென்டென்ஸ் படிச்சு இதுக்கு நமக்கு என்ன தமிழ் மீனிங்கே தெரியல, அப்ப இதுக்கு ஆன்சர் பண்ண முடியாதுன்ட்டு நிறைய பேர் நினைச்சிருவீங்க. ஆனா அப்படிலாம் கிடையாது. ஸோ நமக்கு ஒரு சென்டென்ஸ்க்கு மீனிங்கே தெரியலனாலும் அதுக்கு கரெக்டா ஆன்சர் பண்ணலாம். ஸோ அதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ப்ரீவியஸ் இயர் செட்ஸை சால்வ் பண்ணும்போது நான் சொல்ல போறேன். ஸோ இப்போ நம்ம வந்து இன்னைக்கான கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா, செலக்ட் த சென்டென்ஸ் வித் நோ ஸ்பெல்லிங் எரர்ஸ். ஸோ இந்த கொஸ்டின் வந்து மிஸ்பெல்ட் அப்படின்ற டாபிக்ல இருந்து வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த சென்டென்ஸ்ல ஒரு ஆப்ஷன்ல இருக்கிற சென்டென்ஸ்லயும் நிறைய வேர்ட்ஸ் இருக்கு. இதுல ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட இல்லாத ஒரு சென்டென்ஸ் தான் நம்ம செலக்ட் பண்ண போறோம். அதுதான் நமக்கான ஆன்சர். ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸை பாக்குறேன். ஐ ஹேட் டு பிளே மெலடி வைல் சைமல்டேனியஸ்லி பிளேயிங் ஹார்மோனி வித் ஹிம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ இதுல இம்பார்ட்டன்டான வேர்ட்ஸ் ஆன மெலோடி, சைமல்டேனியஸ்லி, பிளேயிங் அண்ட் ஹார்மோனி இதுலலாம் எந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கும் இல்லை. எப்படி நான் இதுல எந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கும் இல்லை அப்படின்ட்டு சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இதுக்குதான் வந்து நம்ம ஸ்பெல்லிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில எஸ்எஸ்சிஜிடிக்கு இம்பார்ட்டன்டான வேர்ட்ஸ் படிச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ அந்த லிஸ்ட்ல இருக்கிற வேர்ட்ஸ் எல்லாம் படிச்சதுனால எனக்கு வந்து இந்த வேர்ட்ஸுக்கெல்லாம் என்ன ஸ்பெல்லிங் தெரியும், இதுல எதுவும் ஸ்பெல்லிங் இல்லை. நான் அடுத்து நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாக்குறேன். அப்போ ஐ ஹேட் டு பிளே மெலடி வைல் சைமல்டேனியஸ்லி பிளேயிங் ஹார்மோனி. ஸோ இதுல ஹார்மோனி அப்படின்றது ராங் ஸ்பெல்லிங். இதுல ஹார்மோனி HARMONY இதுதான் இதோடைய ரைட் ஸ்பெல்லிங். ஸோ அதனால இந்த ஆப்ஷன் வராது. அடுத்து பாத்தீங்கன்னா, ஐ ஹேட் டு பிளே மெலோடி அப்படின்றதுல இங்க மெலோடிக்கு ஸ்பெல்லிங் தப்பா இருக்கு, அதனால இந்த ஆப்ஷனும் வராது. அடுத்து பாத்தீங்கன்னா, ஐ ஹேட் டு பிளே மெலடி வைல் சைமல்டேனியஸ்லி பிளேயிங் ஹார்மோனி வித் ஹிம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ இதுல பாத்தீங்கன்னா சைமல்டேனியஸ்லின்றதுல இங்க மிஸ் ஆயிருக்கு. ஸோ அதனால இதுவும் வராது. ஸோ எனக்கு ஆப்ஷன் ஏல தான் மெலடி சைமல்டேனியஸ்லி பிளேயிங் ஹார்மோனி இது எல்லாத்துக்குமே எந்த ஸ்பெல்லிங்கும் மிஸ்டேக் இல்லாம இருக்கு. ஸோ நோ ஸ்பெல்லிங் அப்படின்னு சொல்லிட்டு நோ ஸ்பெல்லிங் எரர் எதுல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏல தான் இருக்கு. ஸோ இதுக்கான ஆன்சர் ஏ. ஓகேவா? நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா, சூஸ் த இடியம் ஆர் ஃப்ரேஸ் தட் கேன் சப்ஸ்டியூட் த ஹைலைட்டட் குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் மீனிங்ஃபுல்லி. ஸோ இந்த கொஸ்டின்ஸ்ல என்ன கேக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க ஒரு சென்டென்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுல அண்டர்லைன் பண்ணிட்டு ஒரு வேர்டு கொடுத்திருக்காங்க. அதுக்கு பதில் நம்ம என்ன ஒரு இடியமை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இடியம் அண்ட் ஃப்ரேசஸ் அப்படின்றது என்னன்னா, நம்ம பேச்சு வழக்குல சொல்லும் போது ஒரு பழமொழி சொல்லுவோம். கரெக்டா? எப்படி சொல்றது, காலம் பொன் போன்றது, அதுக்குதான் சொல்லுவாங்க காலம் பொன் போன்றதுன்னு சொல்லிட்டு. அதை அப்பப்ப பண்ணணும், அதே மாதிரி காட்டுள்ள போதே தூற்றிக்கொள்ளணும்னு சொல்லுவாங்க அப்படின்ட்டு நம்ம பேச்சு வழக்குல ஒரு சில பழமொழிகளை சொல்லுவோம். ஆனா அதுக்கு ஒரு ஆக்சுவலான ஒரு மீனிங் இருக்கும், அதுக்கு இன்டைரக்டா ஒரு உள்ளார்ந்த ஒரு அர்த்தம் இருக்கும். அதே மாதிரிதான் இடியம்ஸும். ஸோ இப்ப சேஞ்சஸ் த பிளான்ஸ் அப்படின்றதுதான் ஒரு வேர்டு, அதுக்கான இடியம் என்னன்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த சென்டென்ஸ்ல என்ன சொல்ல வராங்க அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, he often
changes plans while doing his work, so his tasks remain incomplete அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இவன் வந்து என்ன பண்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவனோட பிளான சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கான். ஏதோ ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கான்னா, ஒரு பிளான் பண்ணனா அந்த ஒர்க்கை முடிச்சிடணும். அப்படி இல்லாம அந்த ஒர்க் பண்ணிட்டே இருக்கும் போதே இல்ல இப்படி பண்ணலாம், இல்ல அப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு நடுவுல வந்து அவனோட பிளான்ஸ் சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கான். அதனால அவனோட டாஸ்க் எல்லாம் ரிமைன் இன்கம்ப்ளீட்னா முடியாமலே இருக்கு. ஸோ அது கரெக்டா அதை ஃபாலோ பண்ணாதானே, சேஞ்ச் பண்ணாம ஃபாலோ பண்ணாதானே அது முடியும். ஸோ அவன் சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கிறதுனால அவனோட டாஸ்க் முடியவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இப்போ அந்த சேஞ்சஸ் பிளான்ஸ், இந்த மாதிரி நடுவுல பிளான்ஸை மாத்துறத நம்ம இடியம்ஸ்ல எப்படி சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அத வந்து சேஞ்ச் ஹார்ஸ் இன் மிட் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இப்போ ஒரு குதிரை பந்தயம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஹார்ஸ் ஓடிட்டே இருக்குன்னா நடுவுலயே வந்து இல்ல இந்த ஹார்ஸ் வேணான்ட்டு வேற ஹார்ஸை மாத்தி விட்டா எப்படி இருக்கும்? அது கரெக்டா போகாது இல்ல. இல்ல நம்ம வந்து ஏதோ ஒரு பிளேஸ்க்கு வந்து இப்ப ஹார்ஸ்ல எல்லாம் கூட ஒரு சிலர் ரைட் பண்ணுவாங்க. அப்படி போயிட்டே இருக்கும்போது அதை நடுவுல மாத்திட்டோம் அப்படின்ட்டுனா அந்த ஃப்ளோ பிக்கப் பண்ண முடியாது. ஓகேவா? அதனால ஒரு விஷயம் பண்றோம் அப்படின்னா அது ஒரே மாதிரிதான், ஒரே பிளான் வச்சுதான் பண்ணணும். அது மாதிரி சேஞ்ச் ஹார்ஸ் இன் மிஸ்ட்ரீம்னா நடுவுல வந்து குதிரையா மாத்தக்கூடாது அப்படின்னு எதை சொல்றாங்கன்னா, நடுவுல வந்து பிளான மாத்தக்கூடாது அப்படின்ட்டு சொல்றாங்க. சோ இதுக்குதான் இதோடைய இடியம். சோ அப்படி இல்ல இப்ப மத்ததுக்கெல்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன் செவன்த் ஹெவனுக்கு அப்ப என்ன மீனிங் அப்படின்னா, ரொம்ப ஹாப்பியா இருக்கிறாங்கல்ல, ரொம்ப ஹாப்பியா ஒரு சுச்சுவேஷன் இருக்குன்னா அதுதான் இன் செவன்த் ஹெவன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அடுத்து பிரேக் அ லெக் அப்படின்னா என்னன்னா, குட் லக், ஒருத்தவங்களுக்கு வந்து குட் லக் சொல்றதுதான் வந்து பிரேக் அ லெக் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்ப ஏதோ ஒரு நல்ல விஷயம் பண்ண போறாங்க, போயிட்டு வந்து பிரேக் அ லெக் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா போய் காலை உடச்சிட்டு வா அப்படின்ட்டு அர்த்தம் கிடையாது. நல்லா அதை வந்து சூப்பரா சக்சஸ் ஆயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம்ல அது. ஓகேவா? அடுத்து ஸ்பில் த பீன்ஸ் அப்படின்னா என்னன்னா, ஒரு சீக்ரெட்டை ரிவீல் பண்ணிடுது. இப்போ பீன்ஸ் இருக்கு, பீன்ஸ் உங்களுக்கு தெரியும். அந்த பீன்ஸ் வந்து ஸ்பில் பண்றோம்னா, உடச்சிட்டோம்னா உள்ள இருக்கிற கொட்டை வெளில வந்துடும். அதான் வந்து சீக்ரெட்டை ரிவீல் பண்ணிடுறதுதான் ஸ்பில் த பீன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சோ இப்ப மத்ததெல்லாம் இதுக்கு மேட்ச் இல்லாம இருக்கு. சோ பிளான சேஞ்ச் பண்றதுக்கு எது ஆப்டான ஒரு இடியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சேஞ்ச் ஹார்சஸ் இன் மிட் ஸ்ட்ரீம் அப்படின்றது தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா, the sentence has been divided into 3 parts. So இந்த sentence 3 parts divide பண்ணி கொடுத்திருக்காங்க. Identify the error segment. அல்ல error எங்க இருக்குன்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். அப்புறம் choose no error if there is no error. ஓகேவா? சோ அப்படி எதுவும் நமக்கு எரர் தெரியலனா no error அப்படின்ற ஆப்ஷனை சூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. சோ இப்போ நம்ம கொடுத்திருக்க சென்டென்ஸ் என்னன்னு பாப்போமா? So she is not as tall as her older brother, but she is equally skilled in basketball அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. சோ இதுல எரர் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இங்கதான் இருக்கு. சோ as taller as அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்க கூடாது. சோ எரர் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏல தான் இருக்கு. சோ நான் எப்படி இது எரர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிச்சேன்னா, இது ஒரு ரூல். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சென்டென்ஸ்ல த வருது அப்படின்னா அதுக்கப்புறம் இஎஸ்டி வேர்ட் தான் இருக்கும் மோஸ்ட்லி. என்னன்னா ஒரு இஎஸ்டி வேர்டுக்கு முன்னாடி த இருக்கணும்ன்றது ரூல்ஸ். இது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரிதான் ஒரு சென்டென்ஸ் வந்து ஆஸ் அப்புறம் ஆஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பாரிசன் அங்க இருக்கு. என்னன்னா she is not taller as her older brother அப்படின்னு சொல்றாங்க. அவளோட ஓல்டர் பிரதர் அளவுக்கு டாலரா இல்லைன்ட்டு அவங்க ஓல்டர் பிரதர் கூட கம்பேர் பண்றாங்க. சோ அந்த மாதிரி கம்பேர் பண்ணும்போது நம்ம கம்பேரிட்டிவ் டிகிரி யூஸ் பண்ணும்போது அதுக்கு நடுவுல நம்ம இஆர் வச்ச ஒரு கம்பேரிட்டிவ் டிகிரியை யூஸ் பண்ணக்கூடாது. சோ அட்ஜெக்டிவோட பேசிக் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணணும். சோ டால் அப்படின்னு சொல்லிட்டு தான் யூஸ் பண்ணணும். சோ இங்க டால் அப்படின்றது என்னன்னா ஒரு அட்ஜெக்டிவ். ஏன் டால் அட்ஜெக்டிவ் சொல்றோம் அப்படின்னா, இப்போ டால் பாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். கரெக்டா? சோ இங்க பாய் அப்படின்றது என்ன? இங்க பாய் அப்படின்றது ஒரு நவுன். ஏன்னா ஒரு மனிதர்களை சொல்றாங்க, அதனால நவுன். அந்த நவுனை பத்தி டிஸ்கிரைப் பண்றதுதான் இங்க அட்ஜெக்டிவ். சோ நவுனை பத்தி டிஸ்கிரைப் பண்றதுதான் அட்ஜெக்டிவ். சோ இங்க டால் பாய், அந்த பாய் எப்படி இருக்கான், டாலா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நவுனை டிஸ்கிரைப் பண்ணுது. சோ அதனால இது அட்ஜெக்டிவ். சோ அந்த மாதிரி ஆஸ் வச்சு கம்பேர் பண்ணும்போது அதுக்கு நடுவுல அட்ஜெக்டிவ் இஆர் இல்லாம பேஸ் ஃபார்மா தான் வரணும். டாலர், டாலஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வரக்கூடாது. ஓகேவா? சோ அப்ப எப்ப டாலர் அப்படின்னு சொல்லிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, சோ ஒரு சென்டென்ஸ்ல நமக்கு இஎஸ்டி அப்படின்ட்டு முடிச்சுன்னு வச்சுக்கோங்க, டாலஸ்ட்னு, அப்ப அது கூட த வரும்.
அதே ஒரு சென்டென்ஸ்ல வந்து தேன் அப்படின்னு சொல்லிட்டு வருதுன்னு வச்சுக்கோங்க, அப்ப அது கூட ER வரும். ஸோ டாலர் அப்படின்னு சொல்லிட்டு. அதே ஆஸ் அண்ட் ஆஸ் அப்படின்னு சொல்லிட்டு வருதுன்னா அது கூட அதோட பேஸ் ஃபார்ம் ஆஃப் அட்ஜெக்டிவ் தான் யூஸ் பண்ணணும். ஜஸ்ட் டால் அப்படின்னு மட்டும் தான் போடணும், ER போடக்கூடாது. அப்ப எப்ப ER போடணும் அப்படின்னா அது கூட தேன் இருக்கும்போது தான் ER போடணும். ஸோ அதனால இந்த பாட்டுல தான் எரர் இருக்கு. ஸோ நம்மளுக்கு ஸோ ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் ஏ. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா 4 words are given out of which only 1 word is spelled correct. இங்க உங்களுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதுல ஒன்னே ஒண்ணுதான் கரெக்டான ஸ்பெல்லிங்ல இருக்கு. அது அது எந்த வேர்டு, அந்த கரெக்டான ஸ்பெல்லிங்ல இருக்கிற வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சோ இதுல பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல் அப்படின்றது ராங்கான ஸ்பெல்லிங்கா இருக்கு, சர்ப்ரைஸ் அப்படின்றது ராங்கான ஸ்பெல்லிங்கா இருக்கு, ரெலவெண்ட் அப்படின்றது ராங்கான ஸ்பெல்லிங்கா இருக்கு. இதுல வித் ஹோல்ட் அப்படின்றது மட்டும் தான் கரெக்டான ஸ்பெல்லிங்கா வந்திருக்கு. சோ இதுல இது வந்து ஒரு ரூல்ஸ் கிடையாது, இது ஏன் அப்படி வந்திருக்கு ஏன் அப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல. ஜஸ்ட் நீங்க வந்து SSCGDக்கு ரிப்பீட்டடா வர இம்பார்ட்டன்டான ஸ்பெல்லிங்ஸ் எல்லாம் படிக்கிறீங்க. சோ என்னென்ன வேர்டுக்கு என்னென்ன ஸ்பெல்லிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த ஸ்பெல்லிங்ஸ் எல்லாம் நம்ம அகாடமி புக்லயே கூட வந்து ரொம்ப ரொம்ப ப்ரிசைஸா எக்ஸாக்டா கொடுத்துருக்கோம். சோ அதை கூட நீங்க படிச்சீங்கனாலே தட்ஸ் மோர் தென் எனஃப். சோ இப்போ இங்க வித் ஹோல்ட் அப்படின்றதான் கரெக்டான ஸ்பெல்லிங். இதெல்லாம் ஏன் ராங்கான ஸ்பெல்லிங் கேட்டா, ஏன்னா சக்சஸ்ஃபுல்க்கு என்ன ஸ்பெல்லிங்ட்டு உங்களுக்கே தெரியும். சோ அதனால இன்னொரு எல் வந்திருக்கணும். சோ சக்சஸ்ஃபுல்க்கு என்ன ஸ்பெல்லிங்ட்டு உங்களுக்கே தெரியும். சோ சக்சஸ்ஃபுல்க்கு இங்க இன்னொரு எஸ் வந்திருக்கணும். சோ அதனால இது ராங்கா இருக்கு. அது மாதிரி சர்ப்ரைஸ் அப்படின்றதுக்கும் இங்க வந்து ஆர் வந்திருக்கணும், அதனால இது தப்பா இருக்கு. சோ ரெலவெண்ட்டுக்கும் அந்த மாதிரி ஏ வந்திருக்கணும், அதனால அது தப்பா இருக்கு. ஆனா வித் ஹோல்டுக்கு ஸ்பெல்லிங் கரெக்டா இருக்கு. சோ அதனால இதுதான் வந்து கரெக்ட் ஸ்பெல்ட் வேர்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா 4 sentences are given. சோ 4 சென்டென்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. அவுட் ஆஃப் விச் 3 have all correct spellings. இதுல 3 சென்டென்ஸ்ல வந்து எல்லாம் கரெக்டா இருக்கான் ஸ்பெல்லிங். அடுத்து சூஸ் த சென்டென்ஸ் வித் இன்கரெக்ட் ஸ்பெல்ட் வேர்ட். ஆனா அதுல வந்து ஒரு சென்டென்ஸ்ல மட்டும் ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அவங்க பண்ணிருக்காங்க. அது என்ன அப்படின்னு நம்ம இப்ப ஃபிகர் அவுட் பண்ணணும். சரியா? இப்போ வந்து இப்ப இந்த எல்லா சென்டென்ஸையும் ஜஸ்ட் ஒரு ரீட் பண்ணுங்க. இதுல வந்து உங்களுக்கு தெரியாத டிஃபிகல்ட்டான வேர்ட்ஸும் வந்திருக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. ஆனா உங்களுக்கு தெரிஞ்ச வேர்ட்ஸே இதுல எங்க வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா இருக்கு அப்படின்ட்டு நீங்க ஜஸ்ட் செக் பண்ணீங்கனாலே ஈஸியா ஃபிகர் அவுட் பண்ணிடலாம். இப்போ நான் ஜஸ்ட் ஒரு சென்டென்ஸா படிக்கிறேன். ஐ ஸ்லிப்டு the ram wrote down it to make sure it was loaded. Then I laid it across the turnip barrel pointing towards pap. So இந்த சென்டென்ஸ்ல ஜஸ்ட் இப்போ 4 சென்டென்ஸும் படிக்கும் போது நம்ம எப்படி ஈஸியா எரர் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் 4 சென்டென்ஸே ஒரு ரீட் விடணும். அடுத்த சென்டென்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, but the hope in his wisdom was at length changed into dread, for no one believed him when he said he knew no charms. So இந்த சென்டென்ஸ் படிச்சிட்டோம். இதுல எனக்கு பார்க்கும் போதே தெரிஞ்சிச்சு பிலீவ்டோட ஸ்பெல்லிங் இது கிடையாது. பிலீவ்டோட ஸ்பெல்லிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ BELIEVED இதுதான் பிலீவ்டோட ஸ்பெல்லிங். இங்க என்ன கொடுத்திருக்காங்க, EIன்னு கொடுத்திருக்காங்க, இங்க LIEV அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கணும். ஓகேவா? சோ பிலீவ்டோட ஸ்பெல்லிங் இங்க தப்பா கொடுத்திருக்காங்க. எனக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு. ஏன்னா பிலீவ்டுன்றது ரொம்ப சிம்பிளான அடிக்கடிக்கு வரக்கூடிய ஒரு வேர்ட்ஸ். அதுக்கு அடுத்து இருக்கிற 2 சென்டென்ஸை நான் இப்போ படிக்க கூட தேவை கிடையாது. ஏன்னா நமக்கு ஒரு சென்டென்ஸ்ல தான் தப்பா மிஸ்டேக் கொடுத்திருக்காங்க, அதோட ஸ்பெல்லிங்க மிஸ்டேக்கா கொடுத்திருக்காங்க. எனக்கு பில பார்க்கும்போது இந்த ஈஸியான பிலீவ்டுன்றதுலயே தப்பு பண்ணி வச்சிருக்காங்கன்ட்டு நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதனால இதுதான் வந்து ராங் சென்டென்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். சோ இப்படிதான் நான் எப்படி அப்ரோச் பண்றேனோ அந்த மாதிரிதான் நீங்களும் எக்ஸாம்ல அப்ரோச் பண்ணலாம். சோ இந்த மொத்த சென்டென்ஸையும் படிச்சுட்டு நமக்கு தெரியாத வேர்டு வந்துச்சுன்னா இந்த வேர்டு என்னன்னே தெரியாது, அப்படி மிஸ்டேக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்படி கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நீங்க பாத்துட்டு இருக்க கூடாது. ஜஸ்ட் ஃபுல்லா ரீட் பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு வேர்டை தான் அங்க மிஸ்டேக்கா கொடுத்துருப்பாங்க. சோ அதை மட்டும் கண்டுபிடிச்சிட்டு சிம்பிளா விட்டுருவோம். சோ இந்த கொஸ்டின்ஸ் என்னமோ பார்க்க இவ்வளவு பெருசா இருக்கு, ஆனா இந்த பிலீவ்டுன்ற ரிப்பீட்டடான இது ஒரு வேர்டு, இதுலயே மிஸ்டேக் கொடுத்துருக்காங்க, ஈஸியா நம்ம கண்டுபிடிச்சிடுறோம். ஓகேவா? சோ இதை இப்படிதான் அப்ரோச் பண்ணணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா, செலக்ட் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ஆப்ஷன் ஃபார் த கிவன் பிளாங்க். சோ ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு அதுல ஒரு பிளாங்க் கொடுத்துருப்பாங்க. கொடுத்திருக்கிற 4 ஆப்ஷன்ல எது அதுக்கு அப்ரோப்ரியேட்டா இருக்கும், சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். My puns are usually greeted dash loud
அப்ளவுஸ் பை மை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த சென்டென்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா அவனுடைய என்னுடைய புன்ஸ். ஸோ புன்ஸ் அப்படின்னா ஸ்லேடை அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ். அதாவது ஒரு 2 கொஸ்டின் கேட்பாங்க, அது 2த்துக்கும் ஒரே பதில் தான் சொல்லுவாங்க, ஆனா அது 2த்துக்கும் ஆப்டா இருக்கும். சோ அந்த மாதிரி அது வந்து ஒரு பேச்சு திறமையா தான் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அது பேச்சுல இருக்கிற ஒரு திறமை. ஓகேவா? அது வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து யூஸ்வலா வந்து நல்லா இருக்கு, சூப்பரா சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ளவுஸ் பண்ணுவாங்க, பாராட்டுவாங்க நல்லா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ இந்த சென்டென்ஸ்ல என்ன சொல்றாங்க, அதோட மீனிங் எல்லாம் நமக்கு தெரியணுமா அப்படின்னா அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. சோ இப்ப கடைசியா கிரீட்டட் அப்படின்ற இந்த வேர்டு இருக்கு. சோ இதுக்கப்புறம் என்ன வரும்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இந்த அகெயின்ஸ்ட், ஃபார், டு, வித் இது எல்லாமே ஒரு ப்ரீபோசிஷன்ஸ். ஓகேவா? சோ இந்த ப்ரிபோசிஷன்ல கிரீட்டட் கூட எது வரும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சோ இதுக்காக தான் நம்ம வந்து ப்ரிபோசிஷன் டாபிக்ல பிக்ஸ்டு ப்ரிபோசிஷன் சொல்லிட்டு ஒரு சில லிஸ்ட படிப்போம். ஓகேவா? சோ அந்த மாதிரி கொஞ்சம் வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த வேர்டு வந்தா அது கூட இதான் வரும். லாஃப்டுன்னு சொல்லிட்டு வருதுன்னா அது கூட அட்டு தான் வரும். அந்த மாதிரி சோ கிரீட்டட் அப்படின்னு சொல்லிட்டு வருதுன்னா அது கூட வித் தான் வரும். சோ அதுதான் இதோடைய ஆன்சர். ஓகேவா? சோ கிரீட்டட் வித் அது ரெண்டும் ஒரு பேர் மாதிரி. கிரீட்டட்னு ஒரு இடத்துல வருதுன்னா அது கூட வித்ன்ற ப்ரிபோஷன் தான் வரும் அப்படின்றது ஒரு ரூல் மாதிரி. சோ ஓகேவா? சோ அதனால இந்த மாதிரி பிக்ஸ்டு ப்ரிபோஷன் படிச்சதுனால இது நமக்கு தெரிஞ்சிடும். சோ இங்க கிரீட்டட் வித் வரும், ஏன்னா இது ஒரு பிக்ஸ்டு ப்ரிபோசிஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா இம்ப்ரூவ் த அண்டர்லைன் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ். ஓகேவா? சோ அண்டர்லைன் பண்ணிருப்பாங்க ஒரு சென்டென்ஸ்ல ஒரு பார்ட்டை, அதை நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும். சூஸ் நோ இம்ப்ரூவ்மெண்ட் இஃப் தேர் இஸ் நோ. சோ இஃப் த சென்டென்ஸ் கிராமட்டிக்கலி கரெக்ட். ஓகேவா? சோ ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுல ஒரு சில வேர்ட்ஸ் அண்டர்லைன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தேவை, அது தப்பா இருக்கு அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன வேர்ட்ஸ் போட்டா இம்ப்ரூவ் ஆகும்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணணும். இல்ல இதுவே கிராமட்டிக்கலா கரெக்டா இருக்கு, இதுக்கு எந்த இம்ப்ரூவ்மெண்ட் தேவைன்னா நம்ம நோ இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணணும். சோ இப்போ இந்த சென்டென்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா ஐ மீட் அண்ட் ஹோம்லெஸ் பர்சன் இன் நியூயார்க். சோ இதுல மீட் அண்ட் ஹோம்லெஸ் இதுதான் இதுல இருக்கிற வேர்ட்ஸ். சோ இதுல ஏதாச்சும் எரர் இருக்கா, அதை இம்ப்ரூவ் பண்ணலாமான்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா இங்க ஹோம்லெஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. சோ ஹோம்லெஸ் அப்படின்றது கான்சனன்ட் சவுண்ட், அதாவது மெய்யொலியில ஸ்டார்ட் ஆகுது. அப்ப அதுக்கு முன்னாடி நம்ம என்ன போடணும்னா ஆர்டிக்கல் ஏ தான் போடணும். இதே வவ்லா இருந்துச்சுன்னா தான் அது கூட ஆன் போடணும். இதே வந்து அம்ப்ரெல்லா அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சுன்னா நம்ம ஆன் போட்டிருப்போம். இப்ப வந்து இதே அமெரிக்கன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாலும் ஆன் போட்டிருப்போம். ஹோம்லெஸ் பர்சன் அப்படின்றது ஒரு கான்சனன்ட்ல ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? சோ அதனால ஹோம்லெஸ் ஹோ அப்படின்னு சொல்லிட்டு வடமொழி எழுத்துல சொல்லுவோம். அது வவல் சவுண்ட் கிடையாது, வவல் வேர்டும் கிடையாது. சோ அதனால ஹோம்லெஸ் முன்னாடி ஏ தான் வரணும் அப்படின்ட்டு நான் கண்டுபிடிச்சிட்டேன். இதை வச்சே நான் வந்து இந்த ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிடுறேன். சோ இது வராது, ஏன்னா இங்கேயும் ஆன் ஹோம்லெஸ் இருக்கு, அப்போ இங்க ஏ தான் கொடுத்துருக்கணும். இப்போ நான் கண்டிப்பா இதுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தேவைனால நோ இம்ப்ரூவ்மெண்ட்டும் வராது. அடுத்து பாத்தீங்கன்னா ஹோம்லெஸ்னு 2 இருக்கு. சோ இப்ப இது ரெண்டுத்துல எதுட்டு சூஸ் பண்ணும்போது பார்த்தா இங்க மெட் இருக்கு, இங்க வில் மெட் இருக்கு. சோ இங்க வந்து மீட் இருக்கு. ஐ மீட் அண்ட் ஹோம்லெஸ் பர்சன். அவங்க வந்து நியூயார்க்ல ஒரு ஹோம்லெஸ் பர்சனை பார்த்து இருக்காங்க. ஓகேவா? சோ அவங்க பார்க்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லல. சரியா? இப்போ அப்படி கூட வேண்டாம். நீங்க வந்து அவங்க பாத்துருக்காங்களா இல்ல பார்க்க கூட தான் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா இன்னும் ஈஸியா எலிமினேட் பண்ணலாம். இது வந்து அவங்க ஆல்ரெடி பார்த்தாங்களா இல்ல இப்ப பாத்துட்டு இருக்காங்களா இல்ல அப்புறம் பார்க்க போறாங்களா அப்படின்றது கூட உங்களுக்கு எந்த கன்ஃபியூஷனும் வேணாம். இந்த 2 ஆப்ஷன் தான் நமக்கு பேலன்ஸ் இருக்கு. இங்க மெட் ஹோம்லெஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு, அதாவது அவங்க பார்த்தாங்க நியூயார்க்லன்னு சொல்லிட்டு. இங்க பார்த்தா வில் மெட் ஏ ஹோம்லெஸ்ன்னு இருக்கு. இந்த ஃபார்மேஷனே தப்பு. ஏன் இந்த ஃபார்மேஷனே நான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன்னா, சோ நமக்கு ஒரு ரூல் இருக்கு. மாடல் வெர்ப்ஸ் ஆன வில்லு, ஷெல்லு, வுட் இதுக்கெல்லாம் பக்கத்துல என்ன வரணும்? சோ ஒரு மாடல் வெர்ப் இருக்குன்னா அது கூட கண்டிப்பா V1 தான் வரணும். எப்படி ஹேவ் ஹேஸ் ஹேட் பக்கத்துல V3 தான் வரணும்ன்றது ஒரு ரூலோ, அந்த மாதிரி மாடல் வெர்ப்ஸ் பக்கத்துல V1 தான் வரணும். அப்படி இங்க வில்லு வந்திருக்குனாலே அது கூட மெட்ன்றது வந்தே இருக்க கூடாது. வேணா மீட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா வச்சு இது கரெக்டா இருந்திருக்கும். அப்போ இங்க மீட்டுன்னு கொடுக்காம மெட்டுன்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஃபார்மேஷனே ரொம்ப தப்பு. அதனால பேலன்ஸ் இருக்கிற ஆப்ஷன் இதுதான். சோ நம்ம இப்படிதான் ஆப்ஷன் எலிமினேட்டிங் மெத்தடை யூஸ் பண்ணணும். ஓகேவா? சோ அதோட காம்பினேஷன்ஸ் தெரிஞ்சிருக்கணும். சோ இதோட ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா மெட் அ ஹோம்லெஸ் பர்சன் இன் நியூயார்க். இதுதான் இதோடைய ஆன்சர். சோ நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சூஸ் a word that is opposite in meaning.
சோ ஆப்போசிட் இன் மீனிங்னா என்ன அர்த்தம், ஆண்டனிம் என்னன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஓகேவா? சோ சேம் இன் மீனிங் கேட்டா சினானிம், ஆப்போசிட் இன் மீனிங் கேட்டா ஆண்டனிம். சோ இப்ப நம்ம கொடுத்திருக்கக்கூடிய வேர்டு என்னன்னு பாத்தீங்கன்னா ஆன்டிபதி. சோ ஆன்டிபதி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் மீனிங் நமக்கு தெரியணும். சோ இதுக்குதான் வந்து நம்ம சினானிம் நம்ம படிக்கும்போது கண்டிப்பா அதோட மீனிங் புரிஞ்சு படிக்கணும். மீனிங் புரிஞ்சு படிச்சிட்டோம்னா நமக்கு அது கன்ஃபியூஸ் ஆக சான்ஸே இருக்காது. ஓகேவா? சோ ஆன்டிபத்தினா என்னன்னா ஒருத்தரை வெறுக்கிறத சொல்றதுதான் ஆன்டிபத்தி. ஓகேவா? சோ ஒரு விஷயத்த பார்த்தா வெறுப்பா இருக்கு, ஒருத்தரை பார்த்தா வெறுப்பா இருக்கு அப்படின்னா அதுதான் ஆன்டிபத்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா லேமெண்ட். சோ லேமெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ரெக்ரெட் பண்றது இல்ல சோகமா இருக்கிறது தான் லேமெண்ட். சோ இப்போ லேமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வருமா? வராது. சோ ஒருத்தங்களை வெறுக்கிறோம் அப்படின்ட்டு ஆன்டிபத்தியோட மீனிங். அப்போ வெறுக்கிறதுக்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒருத்தர விரும்புறது இல்ல ஒரு விஷயத்த விரும்புறது, ஒரு விஷயத்த புடிச்சிருக்கிறது. ஓகேவா? சோ இப்போ லேமெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்ட்டு பார்த்தோம்னா ஒரு சோகத்தை குறிக்கக்கூடியது. ஓகேவா? அப்ப இது வராது. சோ லேமெண்ட் அப்படின்றது வராது. அடுத்து பாத்தீங்கன்னா ஹேட். ஆன்டிபதினாலே ஆல்ரெடி வந்து வெறுக்கிறது தான், ஹேட்னாலும் வெறுக்கிறது. இங்க நம்ம சினானம் கேட்டிருந்தாங்கன்னா இங்க ஹேட் நம்ம சூஸ் பண்ணி இருக்கலாம். ஆனா நமக்கு கேட்டிருக்கிறது என்னன்னா ஆண்டனம். சோ இங்க ஹேட்ன்றதும் வராது. அடுத்து பாத்தீங்கன்னா லவ். சோ லவ்னா என்னன்னா ஒருத்தங்களை விரும்புறது இல்ல ஒரு விஷயத்த விரும்புறது. சோ ஆன்டிபதி நான் வெறுக்கிறது, லவ்னா விரும்புறது. அப்போ இதுதான் கரெக்டான ஆன்சர். சோ இதுக்கான ஆண்டனிம் என்ன, ஆப்போசிட் மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா லவ். ஓகேவா? அடுத்து சோ ஃபெக்கண்ட் அப்படின்னா என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா சோ ஒரு செழிப்பான இருக்கிற ஒரு நிலத்தை இல்ல செழிப்பா இருக்கிற ஒரு விஷயத்த சொல்றது. ஓகேவா? சோ அப்போ இதுக்கும் சம்மந்தமே இல்லாம இருக்கு, அதனால இதுவும் வராது. சோ லவ் அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா fill in the blanks with the most appropriate option. சோ இந்த பிளாங்க்ஸ்க்கு என்ன ஆப்ஷன் போட்டா சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. her mother is a wonderful host. so அவளோட மதர் வந்து ஒரு wonderful host. she prepared for us a 7 meal all by herself. so அவங்களோட மதரே வந்து நல்லா குக் பண்றதுனால சோ அவங்க வந்து ஒரு 7 என்ன மீல வந்து அவங்களே ப்ரிப்பேர் பண்ணாங்க அப்படின்னு கேட்டா நம்ம வந்து சொல்லுவோம் பொதுவா என்னன்னா 2 course மீல், 3 course மீல், 4 course மீல் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா என்னன்னா சோ அத்தனை டைப் ஆஃப் டிஷ்ஷஸ் இருக்கும். இப்போ வந்து ஒரு ஹோட்டலுக்கு போறோம் அப்படின்னா சோ ஒரே ஒரு ஃபுட்டு வாங்கி சாப்பிடுவோம் ஏதாச்சும். அது வந்து அதே மாதிரி ஒரு ஃபுட் இல்லாம ஒரு வெரைட்டி ஆஃப் ஃபுட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சோ ஒரே டைம்ல ஒரு 5 வெரைட்டி ஆஃப் ஃபுட் சாப்பிடுறதுனா அது 5 course. அதே மாதிரி இப்ப இவங்க வந்து ஒரு 7 வெரைட்டி ஆஃப் ஃபுட் வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க. சோ 7 வெரைட்டி ஆஃப் மீலை தான் நம்ம இங்கிலீஷ்ல 5 course மீல் அந்த மாதிரி இல்லாம 6, 7 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சோ இப்ப இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 7 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சோ 7 course மீல அவங்களே ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்களாம். ஓகேவா? சோ 7 course மீல் 7 டைப் ஆஃப் டிஷ்ல ஒரே ஒரு தடா ப்ரிப்பேர் பண்றது இஸ் நாட் அ ஈஸி திங். சோ அததான் அவங்க சொல்றாங்க. அததான் வந்து அவங்க சொல்றாங்க அவளோட அம்மா வந்து நல்லா வந்து ஒரு 7 course மீல அவங்களே ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க, அதனால அவங்க ஒரு wonderful host அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ இப்போ அந்த கோர்ஸுக்கான ஸ்பெல்லிங் என்னன்னு நமக்கு தெரியணும். இதுக்கு வந்து சோ இந்த கோர்ஸ் அப்படின்றது என்னன்னா கர்சர் அப்படின்றதுனா இது வந்து இந்த கோரஸ். சோ ஒரு மாதிரி சொல்லுவோம்ல சொரசொரப்பா இருக்குது இல்ல, அததான் சொல்லுவோம். சோ இந்த கோர்ஸும் சொரசொரப்பானதான். இந்த கோர்ஸ் தான் வந்து இந்த மீல்க சொல்றது. ஓகேவா? 7 course மீலுக்கான கரெக்டான ஸ்பெல்லிங் இருக்கக்கூடிய மீனிங் தரக்கூடிய வேர்டு என்னன்னா இந்த கோர்ஸ் தான். ஓகேவா? சோ இதான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா செலக்ட் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் வேர்ட் டு ஃபில் இன் த பிளாங்க்ஸ். சோ இதுவும் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் தான். சோ இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா மான்சா இஸ் நாட் டேஷ் தென் மம்தா. சோ மான்சா வந்து இவளை விட டாலா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ அப்படி இருக்கும்போது இங்க டாலஸ்ட், டாலர், டாலி, மோர் டாலர்னு சொல்லிட்டு இருக்கு. இந்த 4 ஆப்ஷன்ஸ்ல எது வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ இதுல டவுட்டே வேண்டாம், நமக்கு இங்க தேன்ற வேர்டு வந்திருக்கு. நான் இந்த கொஸ்டின்ஸ் கூட தான் சொன்னேன், ஒரு சென்டென்ஸ்ல ER அப்படின்ற வேர்டு வருதுன்னா அது கூட கண்டிப்பா தேன் தான் இருக்கணும். ஓகேவா? டாலர் தென், ஷார்டர் தென் அப்படின்னு சொல்லிட்டு ERன்ற வேர்டு இருக்குன்னா அது கூட கண்டிப்பா தேன் தான் வரணும். அதே மாதிரி EST அப்படின்ற வேர்டு வருதுன்னா அது கூட தி அப்படின்றது வரணும். ஓகேவா? அதே மாதிரிதான் இன்னொன்னு சொன்னேன், ஒரு சென்டென்ஸ் வந்து
ஆஸ் அப்படின்னு சொல்லிட்டு வருதுன்னா அது கூட இஆர்இஎஸ்டி எதுவும் சேர்க்காம நார்மலா இருக்கிற பேசிக் வேர்டு வரணும். அப்ப வந்து டால் மட்டும் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ்ல பார்த்தோம். சரியா? இப்போ தான் வந்திருக்கு, அப்ப இஆர் எது கூட இருக்கோ அதை சூஸ் பண்ணணும். இப்ப பாத்தேன்னா டாலஸ்ட்ன்றது வராது, ஏன்னா இங்க தி இல்ல. அடுத்து டால் வராது, ஏன்னா இங்க ஆஸ் இருந்ததுதான் டால் வந்திருக்கும், சோ இதுவும் வராது. இங்க டாலர்னு இருக்கு, இங்க மோர் டாலர்னு இருக்கு. சோ இது ரெண்டுத்துல எதுன்ட்டு எப்படி சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மோர் அப்படின்றது எப்ப யூஸ் பண்ணுவாங்கன்னா ஒரு சில வேர்டுக்கு முன்னாடி நம்ம இஆர் சேர்க்க முடியாது. அது எதெல்லாம் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, சோ இப்ப பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டு இருக்கு அப்படின்னா அது கூட வந்து நம்ம பியூட்டிஃபுல்லர் அப்படின்ட்டு சேர்க்க முடியாது. அப்போ மோர் பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேவா? சோ அதே மாதிரிதான் ஒரு சில வேர்டுக்கெல்லாம் இஆர் சேர்க்க முடியாததுக்கு தான் நம்ம மோர் யூஸ் பண்ணணும். இஆர் சேர்க்கக்கூடியதுக்கு மோர் யூஸ் பண்ணக்கூடாது. அப்ப 2 டைம் வந்து இஆர் யூஸ் பண்ற மாதிரி ஆகிடும். அதனால மோர் டாலர் அப்படின்ட்டு வரவே கூடாது. அது ஒரு ஃபார்மேஷனே ரொம்ப ரொம்ப தப்பான ஃபார்மேஷன். ஓகேவா? சோ அப்ப டாலர் அப்படின்றது தான் வரும், ஏன்னா இங்க தான் வந்திருக்கு. சோ இதான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃப்ரம் த ஆப்ஷன்ஸ் given below choose the synonyms. so synonymsனா என்ன? சேம் மீனிங் of the word. so இங்க கொடுத்திருக்க வேர்ட் என்ன பாத்தீங்கன்னா enervate. so enervate அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, யாராச்சும் ஒருத்தரை வந்து வீக்னஸா ஆக்குறது, அவங்களோட எனர்ஜி எல்லாம் வந்து எடுத்துட்டு வீக்னஸா ஆக்குறது தான், ரொம்ப சோர்வடைய வைக்கிறது தான் எனர்வேட் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இப்ப அதே மீனிங் இருக்கக்கூடிய இன்னொரு வேர்டு என்ன அப்படின்ட்டு பார்த்தோம்னா இன்செக்யூர். சோ இன்செக்யூரோட மீனிங் என்ன? சோ இன்செக்யூர் அப்படின்னா ஒருத்தவங்களை வந்து கான்பிடன்ட் இல்லாம ஆக்குறது. இப்ப யாராச்சும் ஒருத்தவங்க வந்து ஏதோ கொஞ்சம் டார்க்கா இருக்காங்க, ஓவர் வெயிட்டா இருக்காங்கன்னா ஒரு சிலர் அவங்கள வந்து இப்படி இருக்கா அப்படின்னு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களோட கான்பிடன்ட்ட ரொம்ப ரொம்ப லோவாக்குற மாதிரி ஒரு சில வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்கள வந்து கிடிங் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து இன்செக்யூரா ஃபீல் பண்ண வைக்கிறது. ஸோ ஒருத்தவங்களோட இது வந்து எனர்ஜியை ட்ரைன் ஆக்குறது எனர்வேட் அப்படின்னா. ஆனா இது கான்பிடென்ட்டை குறைக்கிறது. ஸோ இது வராது. அடுத்து பாத்தீங்கன்னா ஸோ டிசோலேஷன். ஸோ டிசோலேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு லோன்லினஸா இருக்கிறது. ஓகேவா? சோ ஒருத்தவங்க வந்து தனிமையா இருக்காங்க, லோன்லினஸா இருக்காங்கன்னா அதான் டிசோலேஷன் சொல்லுவாங்க. சோ அதுக்கும் இதுக்கும் ஆப்டா கிடையாது. சோ இதுவும் வராது. அடுத்து பாத்தீங்கன்னா டிவிட்டலைஸ். சோ டிவிட்டலைஸ் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இதுக்கும் சேம் மீனிங் தான். ஒருத்தருடைய எனர்ஜிய ரொம்ப ட்ரைன் ஆக்குறது, அவங்கள வந்து வீக்கா ஃபீல் பண்ண வைக்கிறது. சோ இது ரெண்டுத்துக்குமே சேம் மீனிங் தான். சோ இதோட ஆன்சர் வந்து இதுதான் வரும். ஸோ லாஸ்டா இருக்கிற ஆப்ஷன் செக் பண்ணுங்கன்னா செக்யூர். செக்யூர்னா ஒருத்தவங்களை இன்செக்யூர் சொன்னால ஒருத்தவங்களை கான்பிடன்ட் இல்லாம ஃபீல் பண்ண வைக்கிறதுன்னு, அதுக்கான ஆண்டனம் தான் செக்யூர். ஒருத்தவங்களை கான்பிடன்ட் கொடுக்கறது, கான்பிடன்டா ஃபீல் பண்ண வைக்கிறது, எந்த ஆபத்தும் வராம ஃபீல் பண்ண வைக்கிறது. ஸோ அதுக்கும் இதுக்கும் சேம் மீனிங் கிடையாது. ஸோ இங்க டெவிட்டலைஸ் அப்படின்றது தான் ஒருத்தவங்களோட எனர்ஜியை ட்ரைன் பண்றது. இங்க எனர்வேட்டும் ஒருத்தவங்களோட எனர்ஜியை ட்ரைன் பண்றது. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா இதுவும் வந்து சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் தான். ஸோ ஒரு அண்டர்லைன் பண்ணிருப்பாங்க ஒரு பார்ட்டை, அதை இம்ப்ரூவ் பண்ணணும். அப்படி எதுவும் இம்ப்ரூவ் பண்ண இல்லைன்னா நோ இம்ப்ரூவ்மெண்ட்டை சூஸ் பண்ணணும். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம எப்பவுமே ஒரு கொஸ்டினை படிச்சு அதோட மீனிங்கை புரிஞ்சு அப்புறம் தான் ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணக்கூடாது. ஏன்னா நமக்கு எக்ஸாம்ல கொடுக்கக்கூடியது வெரி வெரி லிமிட்டடான ஹார்ஸ் தான். ஸோ லிமிட்டடான மினிட்ஸ்ன்னு கூட சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கும் பொழுது நமக்கு ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால எந்த கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் ஜஸ்ட் அந்த ரூலை பார்த்த உடனே ஆப்ஷன் எலிமினேட் பண்ணி ஆன்சர் பண்ண முடியுமோ அதுக்கு அப்படி பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். எதுக்கு வந்து புரிஞ்சாதான் ஆன்சர் பண்ண முடியுமோ அதுக்கு தான் நீங்க படிச்சு புரிஞ்சுக்கணும். ஸோ அதை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்றதுதான் நான் உங்களுக்கு இந்த ஒரு கொஸ்டின்ஸ்லயும் சொல்லிட்டு வரேன். ஸோ இந்த அப்ரோச்சஸ் எல்லாம் பார்க்கும் பொழுது உங்களுக்கு உங்களோட கொஸ்டின் பேப்பரை எப்படி அப்ரோச் பண்ணலான்ற ஒரு கிளியரான ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா மை ஆண்ட் ஹாஸ் அ பெட்டட் ரோட் ஐலாண்ட் ரெட் ரோஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஆப்ஷன் எலிமினேட் பண்ண ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்த பார்க்க போறோம், என்னன்னா மை ஆண்ட். ஸோ மை ஆண்ட் அப்படின்றது இங்க சிங்குலர். ஸோ அது கூட ஹேஸ் அப்படின்றது தான் வந்திருக்கணும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏல ஹாவ் இருக்கு. எப்படியும் ஹாவ் வரப்போறது கிடையாது மை ஆண்ட் கூட, அதனால இதை நான் எலிமினேட் பண்ணிடுறேன். அடுத்து பாத்தீங்கன்னா பெட்டட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு அடுத்து பெட்டட் ரோட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ ஹேஸ் அப்படின்றது என்ன? ஒரு வெர்ப். ன்றது ஆர்டிகல். ஒரு ஆர்டிகலுக்கு அப்புறம் ஒரு நவுன் தான் வரும்.
நம்ம பொதுவா நவுனுக்கு முன்னாடி தான் ஆர்டிகல் யூஸ் பண்ணுவே தவிர வேர்புக்கு முன்னாடி யூஸ் பண்ண மாட்டோம். அப்ப இது வந்து ஒரு வேர்பா தான், இது ஒரு வேர்பா இருக்கக்கூடாது, ஒரு நவுனா தான் இருக்கணும். ஈடு சேர்த்து நமக்கு வேர்புக்கு தான் வரும். அதனால நம்ம இங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இங்க பெட்டட்ன்ற நவுன், இங்க பெட்டட்ன்றதுக்கு பதில் நமக்கு ஒரு நவுன் தேவை. சோ அப்ப எது நவுனு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இங்க பெட் அப்படின்றதுதான் இங்க நவுனு. சோ அப்ப பெட் ரோட் ஐலாண்ட், ஓகேவா? சோ அந்த ஐலாண்ட் எப்படி இருக்குன்னா, ஒரு பெட் ரோட் ஐலாண்டா வந்து அவங்க ஹாஸ்னா என்ன வச்சிருக்காங்க. சோ அவங்க கிட்ட வந்து ஒரு பெட் ரோட் ஐலாண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க, ஓகேவா? சோ இப்ப அதனால இங்க ஆன்சர் டி தான் வரணும். ஸோ நமக்கு இதுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தேவைப்படுது, அதனால இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கோ. ஸோ நோ இம்ப்ரூவ்மெண்ட் வராது. பெட்டிங் ரோட் அப்படின்றதும் இங்க வராது, ஓகேவா? ஸோ நமக்கு ஒரு நவுன் வேணும், அதனால நம்ம வந்து இங்க நவுனை சூஸ் பண்ணிக்கிறோம். இங்க பெட்டுன்றது தான் நவுனு. பொதுவா நவுனுக்கு வந்து இடி ஃபார்மேட்டோட எல்லாம் வராது. ஆர்டிகளுக்கு அப்புறம் இருக்கிறதுனால இங்க நவுன் வரும்ட்டு தான் நான் டிசைட் பண்ணேன், வேற எதுவும் கிடையாது. So next question என்னன்னு பாத்தீங்கன்னா, in the following question out of the given 4 alternatives select the alternative which best expresses the meaning of the idiom and the phrases. இப்ப எக்ஸாம்ல வந்து நீங்க இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் இப்ப நான் படிச்சேன் இல்லையா, அதெல்லாம் நீங்க ஆக்சுவலி படிச்சுட்டு இருக்க கூடாது. நான் எதுக்கு இப்ப உங்களுக்கு படிச்சு காமிக்கிறேன்னா, நான் உங்களுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் சொல்றேன், அதனால இதை நான் உங்களுக்கு படிச்சு காமிக்கிறேன். ஆனா நான் ஃபர்தரா வர வீடியோஸ்ல இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ஃபுல்லா படிச்சு காமிக்க மாட்டேன். ஏன்னா நீங்களும் எக்ஸாம்ல போய் அப்படி படிச்சுட்டு இருக்க கூடாது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது என்ன கேட்கறாங்கன்ட்டு படிக்கிறோம். அடுத்தடுத்த கொஸ்டின் பேப்பருக்கு இதையே தான் கேட்பாங்க. ஸோ நமக்கு தேவை இடியம் அண்ட் ஃப்ரேசஸா, அவ்வளவுதான். ஹாவ் அ குட் ரன். ஸோ இதுக்கான மீனிங் என்ன? ஹாவ் அ குட் ரன் அப்படின்னா என்ன? ஒரு நல்ல ஓட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இப்போ பார்ப்போம் ஒரு ஆப்ஷனா. டு எக்ஸ்பீரியன்ஸ் ஜாய் ஆர் சக்சஸ் இன் சம் என்டெவர் but only for a limited period of time. அடுத்து to escape from a prison, a good amount of money, a long journey. ஸோ இதுக்கான இடியம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ஆப்ஷன் ஏ தான் இதோட இடியம். ஸோ ஒரு லிமிட்டடான பீரியடுக்கு, ஒரு பீரியட் வரைக்கும் ஒரு ஒரு இப்ப ஏதாச்சும் வந்து ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு சில டீம் வந்து ஒரு பீரியட் வரைக்கும் அதுதான் வின் பண்ணும், எப்பவுமே அதான் வின் பண்ணும் அப்படின்ற அளவுக்கு ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ்ல இருப்பாங்கல்ல, அதுதான் ஹாவ் அ குட் ரன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இடியமெட்டிக் மீனிங்கோட, ஓகேவா? சோ இதுக்கு ஏன் இப்படி சொல்றாங்கன்னா, சோ இடியம்ஸ் அண்ட் பிளேசஸ் அப்படின்றது சினோனிம்ஸ் அண்ட் ஆண்டனம்ஸ் மாதிரி, இந்த இடியம்க்கு இதுதான் மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அதனால இதுக்கு வந்து இது வந்து ரூல்ஸ் எதுவும் கிடையாது பெருசா எக்ஸ்பிளைன் பண்ண. அதனால டு எஸ்கேப் ஃப்ரம் எ ப்ரீசன், எ குட் அமௌண்ட் ஆஃப் மணி, எ லாங் ஜர்னிக்கெல்லாம் இப்படி சொல்ல மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு லிமிடெட் பீரியட் ஆஃப் டைமுக்கு ஒரு நல்ல சக்சஸ் பாக்குற ஒரு விஷயத்தை தான் ஹாவ் அ குட் ரன் சொல்லுவாங்க. அதனால இது ஆன்சரு. ஸோ இதுக்கான இடியம்ஸ் தான் இது கிடையாது, அதனால இதெல்லாம் ஆன்சர் இல்லை, அவ்வளவுதான். ஸோ நீங்க இடியம்ஸ் அண்ட் பிளேஸ் இம்பார்ட்டன்டானதெல்லாம் படிச்சிட்டீங்கன்னா இந்த மாதிரி என்ன கேட்டாலும் ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுவும் வந்து கிராமட்டிக்கல் எரர் எங்க இருக்குன்ட்டு பார்க்கணும், ஓகேவா? ஸோ பாப்போமா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அண்ட் தேர் அப்பான் ஹி சடன் ரிமெம்பர்ட் தட் ஹி வாஸ் நாட் ஸ்லீப்பிங் இன் ஹிஸ் ஒய்ஃப்ஸ் ரூம் பட் இன் ஹிஸ் ஸ்டடி அண்ட் த ஸ்மைல் வேனிஷ்ட் ஃப்ரம் ஹிஸ் ஃபேஸ். ஸோ இதுல இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அதுக்கு என்ன மீனிங் தமிழ்ல அப்படின்லாம் நமக்கு தெரிஞ்சாதான் இதுக்கு ஆன்சர் பண்ண முடியும்னு நினைச்சீங்களா? அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஸோ ஜஸ்ட் இதுல கொடுத்துருக்கிற வேர்ப்ஸ் எல்லாம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிலாம் சொல்லிட்டு மட்டும் நான் பாக்குறேன். அண்ட் தேர் அப்பான் ஹி சடன் ரிமெம்பர்டுன்னு இருக்கு, ஓகேவா? இங்க ரிமெம்பர்டு, ஹீன்றது சப்ஜெக்ட், இங்க ரிமெம்பர்டுன்றது ஒரு வேர்பு, ஓகேவா? ஒரு வேர்பு அதுக்கு முன்னாடி ஒரு வேர்டு வந்திருக்கு அப்படின்னா அது என்னவா இருக்கும்னா ஒரு அட்வர்பா இருக்கும், ஓகேவா? சோ அட்வர்ப் அப்படின்றது மோஸ்ட்லி எல்ஒய்ல தான் முடிக்கும். இங்க சடன் அப்படின்றது அட்வர்ப் கிடையாது, சடன்லி அப்படின்றது தான் அட்வர்ப். சோ சடன்லி அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆக்சுவலி இங்க வந்திருக்கணும், இங்க சடன்ட்டு வந்திருக்க கூடாது. இது எப்படி நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னா, இப்போ நம்ம சொல்லுவோம், இப்போ சடன்லி ஹி ஸ்லிப்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒருத்தவங்க ஒரு ஆக்ஷன் இருக்கு, அதை வந்து நம்ம வேர்ப்னு சொல்லுவோம். அந்த ஆக்ஷன் எப்படி நடந்துச்சு, சடனா நடந்துச்சா, இல்ல பொறுமையா நடந்துச்சா, இல்ல லேட்டா நடந்துச்சா அப்படின்னு சொல்லும் போது அது கூட நம்ம அட்வர்ப் யூஸ் பண்ணுவோம். சோ இங்க சடன் அப்படின்றது ஒரு அட்வர்ப் கிடையாது. சோ சடன்லி அப்படின்றது தான் ஒரு அட்வர்ப், அவ்வளவுதான். சோ இதுல இருக்கிற எரர். அதர்வைஸ் நம்ம இதுல இருக்க மற்ற வேர்ட்ஸ் எல்லாம் என்னன்ட்டு கூட நமக்கு தெரியணும்ல. மோஸ்ட்லி எரரை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வேர்பையும் நவுனையும் செக் பண்ணிட்டு அப்புறம் தான் அடுத்தடுத்துக்கு போகணும். இப்படி நான் வேர்பை செக் பண்ணும் போதே எனக்கு தெரிஞ்சிச்சு,
ஒரு வேர்ப் வந்திருக்கு, அது முன்னாடி அட்வர்ப் வந்திருக்கணும். ஆனா அங்க சடன் கொடுத்துருக்காங்க. சடன்லி அப்படின்றது தான் அட்வர்ப், சடன்றது அட்வர்ப் இல்ல. சோ அதனால நான் வந்து அங்கதான் எரர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணிட்டேன் ஈஸியா. சோ இப்போ நீங்க சடன்லின்றது ஒரு அட்வர்ப் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க. சோ ஆன்சர் என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி. சோ நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபைண்ட் த பார்ட் ஆஃப் த கிவன் சென்டென்ஸ். சோ இதுவும் எரர் தான். ஸோ ஓகேவா, ஒரு வாட்டி இதை படிச்சுட்டு இருக்கணும்னு கிடையாது. எரர் எரர் அப்படின்ட்டு இருக்கனால இது எரர் ஸ்பாட். ஓகேவா, ஸோ என்ன கொஸ்டின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா த ஹெல்த் ஏஜென்சி ஹேஸ் என்கரேஜ் பீப்புள் அரவுண்ட் த வேர்ல்ட் டு வாஷ் தர் ஹேண்ட் ரெகுலர்லி. ஓகேவா, இந்த ஹெல்த் ஏஜென்சி வந்து பாத்தீங்கன்னா ஸோ உலகத்துல இருக்கிற எல்லாரையும் வந்து ஹேண்ட் வாஷ் வந்து ரெகுலரா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்கரேஜ் பண்றாங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான மீனிங்லாம் நமக்கு தெரியணும்ட்டு அவசியம் இல்லை, ஆனாலும் இதுக்கு நான் சொல்லியிருக்கேன், அவ்வளவுதான். ஸோ இப்போ நான் என்ன பார்க்கணும்னு சொன்னேன், ஃபர்ஸ்ட் ஸ்பாட் எரர்லயே ஃபர்ஸ்ட் வேர்பை தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். த ஹெல்த் ஏஜென்சி அப்படின்றது ஒரு நவுன். ஓகேவா, ஒரு சப்ஜெக்டா வந்திருக்கு. இது வந்து சிங்குலர் சப்ஜெக்டா வந்திருக்கு. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஹேஸ் என்கரேஜ்ன்ட்டு இருக்கு. ஸோ நமக்கு கிராமர்லயே ரொம்ப ரிப்பீட்டடான அண்ட் ஈஸியான ஒரு பாயிண்ட் என்ன நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சென்டென்ஸ்ல ஹேஸ், அப்படி இல்லைன்னா ஹேவ், அப்படி இல்லைன்னா ஹேட் இதெல்லாம் வருதுன்னா அதுக்கு பக்கத்துல வர வேர்பு கண்டிப்பா V3 தான் இருக்கணும். இதுதான் ஒரு ரூல். ஓகேவா, இந்த ஹேஸ், ஹேவ், ஹேட் ஆக்சரி வேர்பா வரும்போது மெயின் வேர்பா கண்டிப்பா V3 தான் வரணும். இதுதான் ஒரு ரூல். இந்த ரூலை வச்சு ஜிடில இருக்கிற ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் த கொஸ்டின் பேப்பர்ல ஒரு கொஸ்டின் கண்டிப்பா வந்துடும். நீங்க இந்த ஒரு ரூல் மட்டும் தெரிஞ்சுக்கனாலே உங்களுக்கு ஒரு மார்க் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, சோ இங்க ஹேஸ் வந்திருக்கு. உடனே நான் என்ன பாக்கணும்னா இது V3 வந்திருக்கான்ட்டு பாக்குறேன். என்கரேஜ் அப்படின்றது ஒரு V3 ஃபார்ம் கிடையாது, அது வந்து ஒரு V1 ஃபார்ம். அது கூட ஈடி சேர்த்தோம்னா அது V3 மாறும். ஓகேவா, என்கரேஜ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்கரேஜ்ன்றது V1, என்கரேஜ் அப்படின்றது V2க்கும் V3க்கும் வரும். ஸோ அதனால இங்க ஹேஸ் வந்திருக்கு, அதுக்கு பக்கத்துல கண்டிப்பா V3 தான் வரணும். ஸோ அதனால இங்க இடி வந்திருக்கணும். ஸோ அதுதான் இதுல இருக்கக்கூடிய எரரு. ஸோ நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ ஆப்ஷன் ஏல தான் எரர் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா காம்ப்ரிஹென்ஷன். ஸோ காம்ப்ரிஹென்ஷன் அப்படின்னா என்னன்னா, ஒரு பாசேஜ் கொடுத்துட்டு இருப்பாங்க, அதுல ஒரு சில வேர்ட்ஸை டெலீட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த டெலீட் பண்ண வேர்டு எது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்க கொடுத்துருக்கக்கூடிய 4 ஆப்ஷன்ல இருந்து ஃபைண்ட் பண்ணணும். ஸோ இதுதான் காம்ப்ரிஹென்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு அந்த பேசேஜ் நம்ம படிப்போம். ஸோ த காசஸ் ஆஃப் பைபோலார் டிஸார்டர் ஆர் இன் கம்ப்ளீட்லி அண்டர்ஸ்டுட் பட் இட் ஆஃபன் டேஷ் டு பி ஹெரிடரி. ஸோ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த பைபோலார் டிஸார்டருடைய காசஸ் என்னன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டா தெரியல, ஆனா இது வந்து ஹெரிடிட்டரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன தோணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ நம்ம சொல்லுவோம் இல்லையா, இதுக்கான ரீசன் என்னன்னு சொல்லிட்டு தெரியல, ஆனா இப்படிதான் தோணுது அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதுதான். சோ அப்ப தோணுது அப்படின்னு சொல்லிட்டு எதை சொல்லுவோம்னா அப்பியர்ஸ். சோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேவா, சோ பட் இட் ஆஃபன் அப்பியர்ஸ் டு பி ஹெரிடிட்டரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேவா, அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த காம்ப்ரஷன் பார்ட்ல நமக்கு ஒரே ஒரு பேசேஜ் கொடுத்துட்டு அதுலயே 5 டெலிட்டட் வேர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த 5 கூட நமக்கு 5 மார்க். ஸோ மோஸ்ட்லி 16 to 20 கொஸ்டின்ஸ் இப்படிதான் இருக்கும். இப்போ 17th கொஸ்டின் என்ன அப்படின்னா, அதோட செகண்ட் டெலிட் பண்ண வேர்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபைண்ட் பண்றதுதான். த ஃபர்ஸ்ட் மேனிக் ஆர் depressive episode of bipolar disorder usually dash in the teenage years or early adulthood. ஸோ இதுல என்ன சொல்றாங்கன்னா, ஸோ இந்த டிசீஸ் வந்து எப்ப மோஸ்ட்லி வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அது வந்து டீனேஜ்ல தான் வந்து அது இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டீனேஜ்ல தான் இது வந்து எல்லாருக்கும் வந்து வருது அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்னா அக்யூர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேவா, டிஃபர்ஸ், ட்விண்டல்ஸ், டர்ன்ஸ் அப்படிலாம் சொல்ல மாட்டோம். ஏன்னா அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, அது டீனேஜ்ல தான் மோஸ்ட்லி வந்து அது வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க. ஃபர்ஸ்ட் எபிசோட் ஆஃப் பைபோலார் டிஸார்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டீனேஜ் அண்ட் ஏர்லி அடல்ட்ஹுட். ஸோ அப்ப அங்க வந்து அங்க அப்பதான் வந்து அது வருதுன்றதுக்கு அக்யூர்ஸ் அப்படின்றது தான் கரெக்டான ஒரு வேர்டு. ஸோ இது எப்படி நான் வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ்க்கு வந்து அப்பியர்ஸ் தான் வரும், இங்க அக்யூர்ஸ் தான் வரும்னு சொல்றேன் அப்படின்னா, நான் ஜஸ்ட் அந்த சென்டென்ஸை படிச்சு பாக்குறேன். அதுல அங்க வந்து இங்க இப்பதான் இப்படி தோணுது, இங்க இப்பதான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு
நான் படிச்சு பார்க்கும்போது அதோட மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. அப்புறம் அதுக்கான தமிழ்ல நான் ஃபைண்ட் பண்ண வேர்டுக்கான இங்கிலீஷ் வேர்டு என்னன்னு சொல்லிட்டு பாக்குறேன். அப்ப இந்த ஆப்ஷன்ல இதுதான்ட்டு கரெக்டா ஃபைண்ட் பண்றேன். சோ இதே மாதிரி நீங்க எப்ப கத்துக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வொக்காபுலரிஸ் எல்லாம் வந்து சனம் ஆண்டனம்ஸ் அதெல்லாம் ஓரளவுக்கு படிச்சுட்டு அப்புறம் கிராமர்லாம் ஓரளவுக்கு அண்டர்ஸ்டுட் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் இந்த ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் உங்களுக்கு ஈஸியாவே வந்துடும். இது இல்லாம நான் எப்படி ஆப்ஷன் எலிமினேட் ஒரு சில கொஸ்டின்ஸ்க்குலாம் நம்ம ஆப்ஷன் எலிமினேட் பண்ணி அட்டன் பண்ணலாம். ஸோ கிராமர் வச்சு கேட்டா, ஆனா வொக்காபுலரிஸை வச்சு கேட்கும் போது அது நம்ம புரிஞ்சுதான் ஆன்சர் பண்ண முடியும். அதனால நான் வந்து சோ இந்த ரெண்டு வேலையும் வந்து கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது இந்த சீரீஸ்ல ஒரு வாட்டியும் நான் வந்து ஒரு ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸை வந்து சொல்லிட்டு இருப்பேன். அடுத்து நெக்ஸ்ட் டேஷ்க்கு என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, the symptoms can be subtle and confusing. ஸோ அந்த சிம்டம்ஸ் வந்து ரொம்ப கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. many people with bipolar disorder are overlooked, ஓகேவா, அண்ட் misdiagnosed அப்படின்னா ஸோ வந்து அந்த சிம்டம்ஸ் வந்து இப்போ கிளியரா ஒரு விஷயத்துக்கு சிம்டம்ஸ் இருந்தாதான் இவங்களுக்கு இந்த டிசீஸ் இருக்கு அவங்களுக்கு அந்த டிசீஸ் இருக்குன்னு சொல்ல முடியும். அப்படியே அந்த சிம்டம்ஸே வந்து கரெக்டா இல்லாம கன்ஃபியூசிங்கா இருந்துச்சுன்னா அவங்க மிஸ்டயக்னோஸ்ட் ஆயிடுவாங்க. ஓகேவா, அதாவது கரெக்டான ட்ரீட்மெண்ட் கொடுக்காம வேற ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டிய கட்டாயம் ஆயிரும். ஸோ அதனால அந்த மாதிரி ஆயிருது. ஸோ அதனால அன்னெசரியா அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயம் ஆகிருது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனால அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சஃபர் ஆவாங்க. ஓகேவா, ஸோ டேஷ் சீன்ஸ் அதனால இதனால மிஸ்டயக்னோஸ்ட் ஆகுறதுனாலையும் ஓவர்லுக்ட் ஆகுறதுனாலையும், அதாவது சிம்டம் சரியா இல்லை அதனால கரெக்டா அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியல, அதனால தேவையில்லாத சஃபரிங் ஆயிருது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஓகேவா, இங்க சோஸ் அப்படின்னா கலந்து இருக்கிறது, அப்புறமேட்டுக்கா கேர்சிங் அப்படின்றதுன்னா அதுக்கும் இதுக்கு அப்ராப்ரியேட்டா இல்லாத ஒரு வேர்டு. பிளண்டர் அப்படின்னா இப்படி போய் தப்பு பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளண்டர் மிஸ்டேக் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது, இது வந்து தேவையில்லாத மிஸ்டேக் ஆகல, தேவையில்லாத அவங்க சஃபருக்கு உள்ளாயிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இங்க அன்னெசரி சஃபரிங் அப்படின்னு சொன்னாதான் இதுக்கு அப்ராப்ரியேட்டா இருக்கும். அடுத்து சீன்ஸ் பைபோலார் டிசார்டர். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 19th கொஸ்டின், சீன்ஸ் பைபோலார் டிசார்டர் டென்ஸ் டு worsen without treatment. என்னதான் வந்து பைபோலார் டிசார்டர் வந்து ட்ரீட்மெண்ட் இல்லைன்னா வேர்ஸ் ஆகும் அப்படின்னு இருந்தாலும் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு லேர்ன் டேஷ் த சிம்டம்ஸ் லுக் லைக். ஸோ இப்போ இந்த பைபோலார் டிசார்டர் வந்து இவ்வளவு கன்ஃபியூஸ் தருது, ஓகே, ஆனா அதுக்கு ட்ரீட்மெண்ட் எதனாச்சும் நம்ம பண்ணா அது மிஸ்டயக்னோஸ்ட் ஆயிருது, அதாவது தேவையில்லாத அதிகமான ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டியதா இருக்கு சிம்டம்ஸ் கரெக்டா இல்லாதனால, அதனால அவங்க சஃபரிங்க்கு உள்ளாயிடுறாங்க, அன்னெசரி சஃபரிங்க்கு. அப்படிலாம் இருந்துச்சுனாலும் அது இம்பார்ட்டன்ட் என்ன, எதை லேர்ன் பண்றது இம்பார்ட்டன்ட்னா அது எங்க இருக்கும்ட்டு அதோட சிம்டம்ஸ் எங்க இருக்கும் அப்படின்ட்டு லேர்ன் பண்றது இம்பார்ட்டன்டா, எதாவா இருக்கும்னு சொல்லிட்டு லேர்ன் பண்றது இம்பார்ட்டன்டா, ஏன் இருக்கும்னு லேர்ன் பண்றது இம்பார்ட்டன்டா அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாட் த சிம்டம்ஸ் லுக் லைக். ஸோ இது வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணறது கஷ்டம் தான், ஆனா பண்ணாமலே விட்டுட்டோம் அப்படின்னா வேர்ஸ் ஆயிரும். ஸோ அதனால வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோட சிம்டம்ஸ்லாம் என்னதான் இருக்கும், அதோட சிம்டம்ஸ் என்னவாலாம் இருக்கும் அப்படின்ட்டு லேர்ன் பண்றது முக்கியம். ஸோ வாட்னா என்ன, ஸோ அதனால இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா, அடுத்த லாஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா ரெகனைசிங் த ப்ராப்ளம் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டு ஃபீலிங் பெட்டர். இப்போ நமக்கு ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அது என்னன்னே தெரியல, இப்படி ஆகுதே அப்படி ஆகுதேன்ட்டு இருக்கிறத விட ஆக்சுவலி இந்த ப்ராப்ளம் தான், இதுக்கான இந்த ட்ரீட்மெண்ட்டை நம்ம எடுக்க போறோம் அப்புறம் சரியாயிரும் அப்படின்றதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டு ஃபீலிங் பெட்டர். இதே நமக்கு வந்து அது என்னன்னே தெரியாம, அது என்னதான் ஒரு ப்ராப்ளம் என்ன ஒரு டிசீஸ்னே தெரியாம அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்றதுன்னே தெரியாம இருந்தா நமக்கு என்ன ஆகுமோ அப்படின்ற ஃபியர் அதிகமா இருக்கும். அதனால சரி வந்துருச்சு ஒரு டிசீஸ் அப்படின்ற போது அது என்னன்னு நம்ம ரெகக்னைஸ் பண்றதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டு ஃபீலிங் பெட்டர். ஓ இதுதானா, ஓகே இதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கு பண்ணி சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் கெட்டிங் யுவர் லைஃப் பேக் ஆன் என்ன, ஸோ ஃபீலிங் பெட்டர், ஸோ இதுதான் அப்படின்ட்டு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம பெட்டரா ஃபீல் பண்ணுவோம். அப்புறம் நம்ம லைஃபை வந்து ஸோ ஏதோ டிசீஸ் வருதுன்னா கொஞ்சம் நம்ம லைஃபோட ட்ராக்ல இருந்து கொஞ்சம் மாறி போவோம், அப்ப அது வந்து பேக் டு ட்ராக்கு வந்துடும். ஓகேவா, இப்போ லைஃப்ன்றது ஒரு சிஸ்டம் கிடையாது, டைம் கிடையாது, பிளாட்ஃபார்ம் கிடையாது. ஸோ ஒரு ட்ராக் ஒரு வழியில இது பண்ணிட்டு இருப்போம்னா அதுக்கே திருப்பி பேக் ஆன் ட்ராக் வர்றதுக்கு அதுதான் வந்து ஒரு நல்ல ஸ்டெப்பு, அதுதான் ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இவ்வளவுதான் வந்து
இந்த கொஷின்ஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு செட்டு கொஷின்ஸும் சால்வ் பண்ணும்போது நீங்க வந்து ஒரு செட்டுலயும் ஒரு விஷயம் தெரிஞ்சுப்பீங்க. இந்த இதுலயே நான் சொன்னேன், ஹாவ் ஆசைடு வந்து அது பக்கத்துல V3 கண்டிப்பா வரும், மாடல் வெர்ப்ஸ் பக்கத்துல கண்டிப்பா V1 வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நீங்க ஒரு செட்டு கொஸ்டின் பேப்பரை சால்வ் பண்ணும் போதே இவ்வளவு விஷயம் தெரிஞ்சுக்கும் போது ஒரு செட்டு கொஸ்டின் பேப்பரை சால்வ் பண்ணும் போதும் அந்த வே ஆஃப் அப்ரோச் அப்படின்றத ரொம்ப நல்லாவே லேர்ன் பண்ணிக்கலாம். அதனால அது உங்களுக்கு எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். ஸோ தேங்க்யூ.